உங்கள் பார்வையில் பிசி ஸ்ரீராம் யார்? நாங்கள் கற்றுக்கிற போது இருந்தது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான குரு. குருன்னு சொல்லலாம், இல்லை ஆஃபீஸர்னு கூட சொல்லிடலாம். ஸோ அவ்வளோ ஒரு டிஸ்டர்ப்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் ஒரு சாரி கேட்டாக்கா அதுக்கு அடி விழும். சாரி ஏன் கேட்குற, தப்பு பண்ணுறதுனால தான் சாரி கேட்குற, ஸோ சாரி கேட்கக்கூடாது அப்படின்னா. ஸோ அந்த கான்ஷியஸோடையே வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அதை அடுத்த நிமிஷம் வந்து அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து எப்படி மூவ் பண்ணுவார், டக்குன்னு அப்படியே வந்து தோளில் கை போட்டுட்டு என்ன அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவர் அழைச்சிப்பார். ஸோ இது வந்து அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அது வேலையில் மட்டும்தான், மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக இருக்காருன்னும் போது நமக்கு அது எதுவுமே தெரியாமல் அவர் கூட ஜாலியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ ஈஸியாக நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். நான் முதல்ல கொஞ்சம் ரொம்ப பயந்து பின்னாடி தான் நிற்பேன். அப்புறம் எல்லாரும் சொல்லி சொல்லி அவரே வந்து கூப்பிட்டு வச்சு பேசி ஆரம்பித்தது. என்ன உனக்கு அப்படின்னோடனே அந்த அந்த கேட்குற தோல்வி என்ன உனக்கு அப்படின்னும் போது நமக்கு ஒரு பயம். சார் இல்லை சார் என்ன ஒன்றும் இல்லைன்ற அப்படின்னு நான் இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் யாராச்சும் சொல்லுவாங்க, இல்லை சார் இது சார் சார் சரி சரி ஒன்று. அது அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதாவது இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர்கிட்ட இப்படி ஒரு சாஃப்ட்வேர் பக்கமாக அது அசிஸ்டன்ட் என்னன்னாக்கா அதை தாண்டி அவர் வந்து வேறு யாரையுமே காம்படிட்டர் வைக்க மாட்டார் மைண்டில். அவர் இன்னைய வரைக்கும் எனக்கு காம்படிட்டர் என் அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு வரும். ஸோ அது எத்தனை பேருக்கு கிடைக்கும், பெரிய விஷயம். அசிஸ்டண்ட்டுங்களை அதாவது நம்ம இந்த 96லலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சினிமாவில் இருக்கும்போது அசிஸ்டண்ட்டை வந்து பெருசாகவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் இந்த செகண்ட் வரைக்கும் அதான் சொல்லுவார், எனக்கு காம்படிட்டரே என் அசிஸ்டண்ட் தான், ஆனால் ஒருத்தர் சொல்லி சொல்லி அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய கான்ஃபிடென்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு எனக்கு கிடச்சிது. அது என்ன நடந்ததுன்னு தெரில, அது ஏதோ ஒன்று நடந்து வந்துட்டேன், சினிமாவில் வந்தாச்சு.